வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் ரைஸ் க்ராக்கெட்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு அருமையான ரெசிபி. இதில் அந்த ரைஸ் க்ராக்கெட்ஸில் வந்து நான் சாதம் மட்டும் இல்லை, ஸ்பினச் அண்ட் கார்ன் கூட யூஸ் பண்ணி இந்த ரைஸ் க்ராக்கெட்ஸ் தயார் பண்ணியிருக்கேன். நார்மலாக இந்தியாவில் வந்து நம்ம இது ரைஸ் கட்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ரைஸு 1 day old ரைஸ் இருந்தால் இன்னும் நல்லது, ஸ்பினச் பாலக்கீரை நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பட்டர் தேவைப்படும், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, காட்டேஜ் சீஸ் பன்னீர், திருவி வச்சுருக்கிற செடார் சீஸ், மொசரல்லா சீஸ், கொஞ்சமாக ஆல் பர்பஸ் ஃப்ளார் அதாவது மைதா, கார்ன்ஃப்ளவர், எந்த கரம் மசாலா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் பாவ்-பாஜி மசாலா யூஸ் பண்ணுறேன். அண்ட் ரெடி டு யூஸ் ஸ்வீட் கார்ன். நம்மளுக்கு பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் கூட தேவைப்படும், அப்படி இல்லைனா பிரெட் க்ரம்ஸ், ரெகுலர் பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். இப்போ நான் வந்து அந்த மசாலா தயார் பண்ண போகிறேன். ரைஸ் மசாலா ஃபஸ்ட்டு தயார் பண்ண போகிறேன். கட்லெட் மசாலா. ஒரு பேனை மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். பேனில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டரோட இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்க்க போகிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து தீஞ்சி போகக்கூடாது, அதுக்கு தான் அந்த எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டர் காஞ்சா போதும், லைட்டாக காயணும். அதுக்கு பிறகு வந்து அதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இந்த பட்டர் ஃப்ளேவர் வந்து அந்த கட்லெட்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து பச்சை வாடை போனதும் அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட் பிங்க் கலர் வந்ததும் அதில் வந்து நம்ம பாலக்கீரை சேர்க்கணும். பாலக்கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கி இப்போ இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக வந்து சம்மர் டைமில் இந்த பாலக்கு அவ்வளோ நல்லா கிடைக்காது, ஸோ பார்த்து வாங்குங்க. நல்லா பெரிய பெரிய இலையாக நான் இலசி இலையாக பார்த்து வாங்கி நல்லா கழுவி அந்த பாலக்கை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா அந்த தண்ணியெல்லாம் இருக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நான் இந்த வெங்காயம் மசாலாவில் சேர்த்துருக்கேன். பாலக்கில் நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை, அதுவே தண்ணி விடும். அந்த பாலக்கோடவே நான் கரம் மசாலா சேர்த்துக்கினேன், அந்த பாவ்-பாஜி மசாலா சேர்த்துக்கினேன், உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாலக் நல்லா வெந்து ஒரு லெவலுக்கு நல்லா வெந்திருக்கு. அதில் வந்து நான் பன்னீர் நல்லா க்ரம்பிள் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பன்னீரை திருவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா உடச்சி நம்ம சேர்த்தோம்னா நல்லா பீஸாக வாயில் கிடைக்கும், டேஸ்டியாக இருக்கும். ரெடி டு யூஸ் சூப்பர் கார்ன் யூஸ் பண்ணுறேன். இந்த சூப்பர் கார்ன் பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, அற்புதமான ஒரு பிராண்டு. பேக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாம். இது ஸ்டீம் குக்கெல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பாலக், பன்னீர், கார்ன் இந்த 3 பொருட்களும் நல்லா குக் பண்ண விட்டேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ண விட்டேன். அந்த மசாலா நல்லா குக் ஆகணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் ஆன பிற்பாடு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி இருந்தால் பரவாயில்ல, எல்லா மசாலாவும் குக் ஆகிடுச்சுன்னா போதும். அடுப்புலேருந்து இறக்கி வைக்க வேண்டியதுதான். இந்த மசாலா ஆற விடணும். கொத்தமல்லி தழை தூவிருக்கேன். இப்போ இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு அணைச்சி இந்த மசாலா இறக்கி நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட போகிறேன். கைக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதுங்க. அப்போது நீங்கள் வந்து சீஸ் சேர்க்கணும். இதில் சீஸ் சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலா ஃபுல்லாக ஆறக்கூடாது, கொஞ்சம் சூடு இருக்கணும் நீங்கள் சீஸ் சேர்க்குறப்போ. ஏன் இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா, அந்த சீஸ் வந்து லைட்டாக மெல்ட் ஆகி அந்த அரிசியில் எல்லாம் பிடிக்கும். ஸோ சாதம் வந்து நம்ம 1 day old சாதம் யூஸ் பண்ணுற தொட்டு அந்த சாதத்தில் எல்லாமே ஊறாது இம்மீடியட்டாக. இந்த மாதிரி நம்ம சீஸ் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அந்த ரைஸில் நல்லா பிடிப்பட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த மசாலாவில் வந்து நான் ரைஸ் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணலாம் இந்த மசாலா அண்ட் ரைஸு. பட் 1 நாள் ஓல்டு சாதம்னா அதில் வந்து கட்டி முட்டியாக இருக்கும். ஸோ நம்ம கையால் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த இருக்கிற உருண்டைகளெல்லாம் நம்ம வந்து கையில் உடைச்சி விட்டு அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். அதே டைமில் மசாலாவில் உப்பு குறையும். நீங்கள் வந்து சாதம் மிக்ஸ் பண்ணதும் உப்பு குறையும். ஸோ நீங்கள் உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலாவில். நல்லா ஆற விட போகிறேன். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட போகிறேன்.
இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்து நம்ம பிடிச்சோம்னா அந்த உருண்டை நல்லா அடிபட்டு அப்படியே இருக்கணும் ஷேப்பு. ஸோ அந்த லெவலுக்கு நான் அந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பிசைஞ்சாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த உருண்டை நல்லா ஈஸியாக ஃபார்ம் ஆகும். இப்போது நான் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு வந்து தயார் பண்ண போகிறேன். நல்லா ஒரு மாவு கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாவில் தான் நம்ம அந்த உருட்டி வச்சுருக்க அரிசியை இந்த சாதம் மசாலாவில் வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் தோச்சி ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தின் பேட்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த ரைஸை உருட்டிடலாம். உருட்டி தயார் பண்ண வேண்டியதுதான். கையை கொஞ்சம் நனைச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டுறப்போ கையை கொஞ்சம் நனைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் எடுத்து நல்லா பிடிச்சாப்பில் நீங்கள் வந்து உருட்டினீங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு வந்துடும். நல்லா இந்த ஜாமுன் உருட்டுற மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக உருட்டி நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கினேன். நீங்கள் வந்து குக்கி கட்டர்ஸ் கூட வச்சு கட்லெட் மாதிரி கூட நீங்கள் தட்டி எடுத்து அதை பிறகு வந்து நீங்கள் அந்த மாவில் தூச்சி பிரெட் க்ரம்ஸில் உருட்டி நீங்கள் வறுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் மாவில் தூச்சி கொஞ்சமாக அந்த பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பரிமாறத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினேன். இந்த ரெசிபி பண்ணணுன்னே சொல்லி நம்ம இந்த ரைஸ் நிறைய செஞ்சோம். ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சு எடுத்து வச்சோம். ஏன்னா நம்ம நெய்பர்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நான் நிறைய குவான்டிட்டி பண்ணேன். ஸோ ஒரு நாள் முன்னாடியே இப்போது உங்கள் வீட்டில் பார்ட்டி எல்லாம் இருந்தாக்கா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் ரைஸ் தயார் பண்ணிட்டீங்கன்னா இந்த கட்லெட் வந்து ஒரு நொடியில் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கட்லெட்ஸ் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் வந்து முன்கூட்டியே தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப் டு 1 வீக் இந்த கட்லெட்ஸ் தாங்கும் ஃப்ரிட்ஜில். மாவு ரெடியாக இருக்குது. பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு பிளேட்டில் பரவலாக சேர்த்துருக்கேன். மாவில் ஒரு கட்லெட்டாக தோச்சி அந்த பிரெட் க்ரம்ஸில் உருட்டி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கினீங்கன்னா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10லேருந்து 12 கட்லெட் நீங்கள் இந்த மாதிரி நிறைய செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் என்னோடய பிளாக்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். ஸோ இது வந்து என்னோடய ரொம்ப ஓல்டு ரெசிபி. நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பிளாகை. ஸோ எல்லா ஓல்டு ரெசிபியை வந்து ஒரு நியூ வீடியோ அண்ட் ஃபோட்டோஸோடு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரொம்பவே நல்லா வந்ததுங்க. இது வந்து நான் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு ஓல்டு ரெசிபி நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா வந்தது. மிதமான தீயில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒன்று ஒன்றா கட்லெட் அதில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன்று ஒன்றா கட்லெட்ஸ் எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். கட்லெட் சேர்த்ததோ இம்மீடியட்டாக திருப்பாதீங்க. லைட்டாக ப்ரௌன் ஆக விடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து திருப்புங்க. இம்மீடியட்டாக திருப்பினீங்கன்னா அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகும். அந்த கட்லெட் உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லைட் ப்ரௌன் கலர் ஆனதோ திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம் ஒரு சைடு ஃப்ரை ஆகும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா இந்த கட்லெட்டை ஃப்ரை பண்ணேன். மிதமான தீயில் வச்சு இந்த கட்லெட்டை ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த கட்லெட் வந்து உடஞ்சி போகும். கட்லெட் ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா வடியும். ஈஸியாக இருக்கும். நம்ம சர்வ் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு நல்ல கார்லிக் சட்னி இல்லைனா ஒரு ஆனியன் சட்னி பண்ணி இல்லைனா கெச்சப் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இது பரிமாறினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னை வந்து சோஷியல் மீடியாவில் கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர். நான் ரெகுலர் அப்டேட்ஸ் அங்கே போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த சேம் ரெசிபி இங்கிலீஷ் வீடியோவில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் வீடியோ ஒரு லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குது. அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
It will direct you to my blog. So approximately ஒரு 12 to 24 croquettes நான் இந்த ரெசிபிக்கு தயார் பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்ததுங்க. உள்ள நல்லா க்ரீமியாக சீஸியாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. முன்னாள் ரைஸ்னால் கூட இந்த மாதிரி croquettes செஞ்சு நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு பரிமாறுங்க. ரொம்பவே நல்ல ரெசிபி, ஹெல்தியான ரெசிபி. நான் உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.